நித்தியம் என்றால் எப்போதும் என்று பொருள். எப்போதுமே ஆனந்தமாக அமர்வதற்கு, அமைந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படை உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த நான் என்பது உடலளவுக்கு எல்லை கட்டிய ஒரு குறுகிய உணர்வு. இந்த உடலுக்குள்ளாக உடலை எல்லை கட்டி கொண்டு சுழன்று இயங்குகிற ஜீவகாந்தம் புலன்கள் வாயிலாக வெளியேறுகின்ற போது தன் நிலையில் மாற்றம் அடைகிறது. உங்களுக்கு தெரியும், காந்த தத்துவம் பாடம் நடத்துகின்ற போது, அதாவது உடலுக்குள்ளாக உயிர் சுழன்று அதிலிருந்து விரிவடைகிற காந்தம் உடல் முழுவதும் பரவி 5 புலன்கள் வாயிலாக வெளியேறுகிறது. அவ்வாறு வெளியேறுகிற போது தன் நிலையில் மாற்றம் அடைந்து கண்களின் மூலமாக வெளிச்சமாக வெளியேறும், காதுகளின் மூலமாக சப்தமாக, மூக்கின் மூலமாக வாசனையாக, அதுபோல நாக்கில் சுவையாக, தோலில் ஸ்பரிசமாக. இதை தன்னிலை மாற்றம் ஜீவகாந்தத்தினுடைய கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் மைண்ட். உணர்வு என்பது, மனம் என்பது ஜீவகாந்த ஆற்றலினுடைய தன்மாற்றமும் செலவும் ஆகும். இதை பற்றி நீங்க அடிக்கடி சிந்தனை செய்யும். உடலுக்குள்ளாக இருக்கிற உயிர் சுழன்று அந்த சுழற்சியினால வரக்கூடிய ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் இருந்தும், உடல் என்பது பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ். அந்த பருவுடல் என்ற நிலத்திலிருந்து வரக்கூடிய காந்தம் வாசனையாக, இரத்த ஓட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஜீவகாந்தம் சுவையாக, வெப்ப ஓட்டத்திலிருந்து வெளிவருகிற காந்தம் வெளிச்சமாக, அதே போல காற்றோட்டத்திலிருந்து வெளியேறுகிற காந்தம் சப்தமாக, உள்ளுக்கு ஆகாஷ் இருக்கு, சித்தாகாஷ், அதிலிருந்து வெளியேறக்கூடிய காந்தம் அழுத்தமாக. அப்போ உடலுக்குள்ளாகவே உற்பத்தியாகிற காந்தம் அந்த பஞ்சபூதங்களிலிருந்து தன்னிலை மாற்றம் அடைந்து அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்று 5 விதமாக 5 புலன்கள் மூலமாக வெளியேறும். அவ்வாறு அது வெளியேறி புறப்பொருள்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது அதை உணர்வு என்கிறோம், மனம் என்கிறோம். அப்ப என்ன ஆகுது? ஒரு பக்கம் ஜீவகாந்த உற்பத்தி ஆகி கொண்டே இருக்குது, ஒரு பக்கம் செலவாகி கொண்டே செல்லுது. அந்த செலவு இருக்கே, ஜீவகாந்தத்தினுடைய தன்னிலம் மாற்றமும் செலவும், அதைத்தான் மனம் என்று அழைக்கிறோம். அந்த மனம்தான் இங்கு நான் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ நான் என்பது என்ன என்று பார்த்தா, புலன்கள் வாயிலாக பெறுகிற உணர்வு அல்லது எண்ணம். ஆனா உண்மையில் எது நான் என்று அறிவதற்கு பல யுக்திகளை யோகிகள் கையாண்டார்கள். அதுல ஒரு யுக்தி தான் ஜீவகாந்தத்தை செலவு செய்யாமல் ஜீவகாந்தத்தை பார்ப்பது. ஜீவகாந்தத்தினுடைய இயல்பு உற்பத்தியாவதும் தன்னிலையில் மாறி செலவாவதும், கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஆனா இந்த தவத்தினுடைய நோக்கம் என்ன? அப்படி மனமாக தன்னிலை மாற்றம் அடைந்திருக்கு பாருங்க, அதே மனதை ஃபீட்பேக் சிஸ்டத்தில் உடலுக்குள்ளாக பார்ப்பது. அப்படி உடலுக்குள்ளாகவே பார்க்கின்ற போது அந்த மனம் என்பது ஜீவகாந்தத்தில் கலந்துவிடும். கலந்துட்டா என்ன ஏற்படும்? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த விளக்கு இருக்கு, இரவுன்னு வைத்துக்கொள்வோம். இரவு 10 மணி, எல்லா லைட்டையும் அணைச்சிட்டோம், இந்த அறை முழுவதும் இருளா இருக்கு. இங்க விளக்கு ஏத்துறோம், சிறு விளக்கு. இந்த விளக்கு
அந்த தீபத்திலிருந்து என்ன படர்க்கை நிலை அடையும்? வெளிச்சம். இந்த வெளிச்சம் அப்படியே அந்த அறை முழுவதும் பரவி இங்க இருக்கிறதெல்லாம் காட்சியாக கொடுக்கும். எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கோ அதுக்கு தக்கவாறு. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அறையினுடைய அளவை, கன அளவை குறைக்க 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 இந்த வெளிச்சத்தினுடைய அளவு கூடுமா குறையுமா? கூடும் தானே? சிம்பிள். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த அறையினுடைய அளவை குறைச்சிக்கிட்டே வந்து சின்ன அறையை ஆக்குனீங்கன்னா வெளிச்சம் கூடிடுச்சு. அந்த அறையை இன்னும் குறைச்சி அந்த தீபத்தினுடைய அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த தீபம் என்ன ஆகும்? அதீத வெளிச்சமாக இருக்கும், பிரகாசமா இருக்கும், இல்லையா? அப்படிதானே? அதே மாதிரி இப்ப நம்ம மனசு என்பது ஜீவகாந்தம் என்பது தீபம்னு வைத்துக் கொள்வோம். மனம் என்பது ஜீவகாந்தத்தினுடைய படர்க்கை நிலைன்னு வைத்துக் கொள்வோம். மனம் என்பது அதுதானே, உயிரினுடைய படர்க்கை நிலை. அப்படியே படர்ந்து மனம் செல்லுது, அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப தவத்துல என்ன செய்யறோம்? அந்த மனதை அப்படியே சுருக்கிறோம், வித்ட்ரால். விரிந்து செல்ற மனதை மீண்டும் ஃபீட்பேக் சிஸ்டத்துல உள்நோக்கி கொண்டு வரும். அப்ப மனதனுடைய கன அளவு குறைய 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 உள்ளுக்கு இருக்கிற மின்காந்தம், ஜீவகாந்தத்தினுடைய பிரகாசம் என்னாகும்? கூடும். அப்படியே ஜீவகாந்தத்துல மனம் லயமாயிடுச்சின்னு வச்சுக்குவோம், என்ன ஆகும்? சுய பிரகாசம். இங்க தீபத்துல அறையினுடைய அளவை குறைத்து தீபத்தினுடைய அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா தீபம் நல்ல பிரைட்டா எரியும், இல்லையா? அப்படித்தானே எரிஞ்சாகணும். அதே மாதிரி அந்த ஜீவகாந்தத்தினுடைய படர்க்கு நிலையாகிய அந்த மனதை ஃபீட்பேக் மீண்டும் உள்நோக்கி கொண்டு வந்து அந்த ஜீவகாந்தத்தில் படர விட்டால் ஜீவகாந்தம் என்ன ஆகும்? சுயமா பிரகாசிக்கும். சுய பிரகாசம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில வார்த்தை. சுய பிரகாசம், செல்ஃப் என்லைட்மெண்ட். செல்ஃப்னா இங்க இருக்கிறது நானாக இருப்பது ஜீவகாந்தம். அதனுடைய சுய பிரகாசம் வெளிச்சமாகும். அது என்ன கண்ணுக்கு வெளிச்சமா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அது அல்ல. அந்த மனம் முற்றிலும் ஜீவகாந்தத்துல கலந்துருச்சுன்னா வெளியில இருக்கிற வான்காந்தமும் ஜீவகாந்தமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விடும். ஏன்னா ஜீவகாந்தம் தொடர்ந்து உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது. இப்ப தன்னிலையில் மாறவில்லை, செலவாகவில்லை, தேக்கம் வருது. மனம் ஜீவகாந்தத்தில் கலருமானால் ஜீவகாந்தத்தினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க, திணிவு அதிகரிக்க அதிகரிக்க ஜீவகாந்தம் தானாகவே ஜீவகாந்தமாகவே வெளியில எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் போது வெளியில இருக்கிற வான்காந்தத்தோடு கலந்துரும். இது எப்படி இருக்குன்னா ஒரு சிறு ஆறு கடல்ல சேருவது போல. ஆறு கடல்ல சேர்ந்தா என்னவாகும்? கடலாகும். அது மாதிரி ஜீவகாந்தம் வான்காந்தத்தில் கலந்துட்டா வான்காந்தம் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் உணர்வு நான் என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற ஒரு ஆற்றல், ஒரு விரிந்த ஆற்றல் அங்க உணர்வார். இப்ப நான் யாரு? இந்த உடல் அல்ல, இந்த மனமும் அல்ல, இந்த பேரியக்கு களம் முழுவதும் நிரம்பி இருக்கிற ஒரு சக்தி. இதேதான் எல்லா தவமும். சக்தி களத்திலையும் இதுதான் நாம பழகிறோம். இதெல்லாம் தெரிந்ததுக்கு பல விதத்துல அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதுல நீங்க இது சரிதானாங்கிறது பிராக்டிக்கலா தெரியுதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தனையின் மூலமாக கூட தெரிந்து கொள்ளலாம். அதாவது நான் என்பது இந்த உடல் அளவுக்கு உணர்வு வருதுனால நான் உடல் என்று கருதுறோம். ஆனா நான் அலை வடிவத்தில் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு நாளைக்கு எங்க வீட்டு ஊஞ்சல்ல உட்கார்ந்து தவமாற்றி கொண்டிருந்தேன். இந்த பேம்பு சிங்கிள் ஊஞ்சல் கூட மாதிரி இருக்குமே, அதில் உட்காந்து பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சிந்திச்சுட்டே இருக்கும்போது சில நேரங்களில் என்ன ஆகும்? தன்னை மறந்து ஆழ்ந்து இயற்கையை சிந்திக்கின்ற போது அந்த இயற்கையே சில சான்றுகளை காட்சியாக காட்டும். அது எனக்கு எப்படி காட்டியது அப்படின்னா, நான் அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ ஊஞ்சல் ஆடலை, என் உடல்
பூமிக்கு செங்குத்தாக உடல் அல்ல ஒரு வரி அப்படியே தெரியுது. அப்படி இருக்கும்போது என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் பழமும் தொங்கிட்டு இருக்கு. நான் அந்த ஆப்பிள் பழத்தை பார்க்கிறேன். அடுத்த பக்கம் வெளியில ஒரு மிரர் அதுவும் இருக்கு. இந்த ரெண்டும் காட்சியானதும் ஏதோ என்னுடைய ஊஞ்சல் தன்னைத்தானே சுழலுது போல ஒரு காட்சி. நான் சுழல இந்த ஆப்பிளும் என்ன நோக்கி சுத்திட்டு வருது. ஆப்பிள் என்ன நோக்கி சுத்திட்டு வர அந்த மிரரும் என்ன நோக்கி சுத்திக்கிட்டே வருது. அப்போ ஆப்பிளையும் பார்க்கிறேன், அந்த மிரர்ல இருக்கிற ஆப்பிளையும் பார்க்கிறேன். எல்லா புறமும் ஆப்பிள் இருப்பது போல ஒரு காட்சி. அப்படியே அந்த காட்சி மறைஞ்சு போச்சு. அப்ப இந்த காட்சி எதுக்காக கிடைச்சது அப்படின்னு சிந்தித்த போது ஒரு உண்மை புலப்பட்டது. இப்போ உதாரணமா வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் இங்க இருக்கிறேன், இங்கதானே இருக்கிறேன். அந்த பக்கம் ஒரு கண்ணாடி வச்சா அந்த கண்ணாடியில என்னுடைய பிம்பம் தெரியுமா? தெரியாது. தெரியும். அங்கேன்னு இல்லை, கண்ணாடி எங்க வச்சாலும் தெரியும், எவ்வளவு தொலைவில் வச்சாலும் தெரியும். கண்ணாடி சைஸ் பெருசா இருக்குமானா 10 கிலோமீட்டர் அந்த கண்ணாடி வச்சா கூட தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்க இருக்கிறேன், அந்த கண்ணாடியில நான் பிரதிபலிக்கிறேன்னா என்னோட உருவம் அந்த கண்ணாடி வரைக்கும் போயிருக்குதா இல்லையா? இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த கண்ணாடியை எங்க பிரபஞ்சத்துல கொண்டு போனாலும் இந்த உருவத்தை அது என்ன செய்தாகணும்? பிரதிபலிச்சாகணும். அதனுடைய பொருள் என் உடலிலிருந்து செல்லக்கூடிய அலை இதே தோற்றத்தை தாங்கி கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சிட்டு இருக்குதா இல்லையா? எப்படி நினைக்கிறீங்க? நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அது நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு சின்ன அடையாளம், சான்று. இந்த உடல் அமைப்பு எப்படி இருக்குதோ இதே உருவத்தை தாங்கி கொண்டு உடல்ல இருந்து அலை போயிட்டே இருக்கு. எல்லா பக்கம் 360 டிகிரியில கோள வடிவில் எல்லா இடத்துலும் போய் பிரபஞ்சம் முழுவதும் போய் அதுக்கு அப்பால் இருக்கிற சுத்த வெளியில கரைந்து கொண்டே இருக்கு. நமக்கு தெரியல. ஆனா இதான் விஞ்ஞானம், இதான் உண்மை. இதை உணர்ந்து கொள்ளணும் சொன்னா என்ன வழி? அந்த காந்தத்தினுடைய தன்னிலை மாற்றத்தையும் செலவையும் நிறுத்தணும். இதான் வள்ளுவன் ஒரு இடத்துல சொல்றான், ஒருமையுள் ஆமை போல் 5 அடுக்கில் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஆமை தன்னுடைய தலையும் 4 காலையும் அந்த ஓட்டுக்குள்ள வாங்கிட்டுனா யானை மிதிச்சா கூட சாகாது. ஒருமையுள், ஒருமைன்னா அந்த ஓடு, ஒருமையில் ஆமை போல் 5 அடுக்கில் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. அதே போல நம்முடைய 5 புலன்கள் வாயிலாக செலவாகிற அந்த ஜீவகாந்தத்தை உள் இழுத்துட்டோம் அப்படின்னா நம்ம யாரா மாறிடும்? சர்வ வல்லமை உடைய எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு பேராதார சக்தியாக நம்மால மாற முடியும். ஆனா இதுக்கு தொடர்ந்து பயிற்சி வேணும். கண்ணாடி பயிற்சி பண்ணணும். ஜீவகாந்தத்தை செலவு பண்ணக்கூடாது. புலன்கள் மூலமா செலவு பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த அர்ஜி இருந்ததுன்னா, அர்ஜினா வேகம், புலன்கள் வாயிலாக ஒரு வேகம் ஏற்படுது இல்லையா? அர்ஜி. அர்ஜினா தமிழ்ல என்ன சொல்லலாம்? தேவை. தேவையில்லை, ஒரு தேவைக்கு அதிகமான செக்ஸுவல் அர்ஜின்னு சொல்றோம். கவர்ச்சி, புனர்வேகம், ஏதோ ஒண்ணு வார்த்தை கிடைக்கல. அதாவது பசிக்குது, சாப்பிடும், ருசிக்காக சாப்பிட்டா அரிச்சு போடு 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 நல்லா இருக்கு, இது என்னது? அரிச்சு. ஆனா பசிக்காக என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். சாப்பிடும்போது சும்மா லேசா சுவைச்சுட்டு அப்படி. ஆனா புலன்கள் வாயிலாக நம்ம மனசு வேகமா என்ன செய்யுது? இச்சையின் காரணமா இயங்குது இல்லையா? அப்போ சக்தி செலவாகும். அந்த செலவை கொஞ்சம் குறைக்கும். டிவி பார்க்கலாம், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, ஐயோ போச்சுங்கிறோம்ல, அது அரிச்சு போனா போட்டு. அப்படி ஒரு விடுதலை உணர்வோடு நாம புலன்கள் வாயிலாக சக்தி அதிகம் செலவு பண்ணாம கொஞ்சம் கட்டி காக்கிறது, கண்ணாடி பயிற்சி பண்றது, இதெல்லாம் பண்ணுனா உடல்ல காந்தம், ஜீவகாந்தத்தினுடைய அழுத்தம் அதிகரிக்கும். அப்புறம் அந்த மாதிரி நித்யானந்த தவத்துல அப்படியே உடலையே பார்த்து பார்த்து பார்த்து, அப்புறம் பிரபஞ்சத்தையும் பார்த்து, உடலையும் பார்த்து, விரித்து சுருக்கி விரித்து சுருக்கி இப்படி எல்லாம் பண்ணிட்டே வந்தா அப்புறம் நீங்க சும்மா இருந்தா போதும். சும்மா என்ன செய்யறோம்? சும்மா இருக்கிறதுனா
எங்கும் போகாம மனதால சும்மா இருப்பதே சுகம்னு ஏன் சொன்னாங்க? அப்படி சும்மா இருக்கும்போது மைண்ட் எங்கேயும் போகாம ஜீவகாந்தம் காந்தமாக வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும். ப்ரொஜெக்ஷன் அப்படி ப்ரொஜெக்ட் ஆகி அதுல கலந்துருச்சுன்னா நான் எங்கும் வியாபித்திருக்கிறேங்கிற உணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இது அது மட்டுமல்ல, யாரால எங்கும் வியாபித்திருக்க முடியுமோ அவர்களுக்கு பல நற்செய்திகள் அங்கிருந்து கிடைக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுனுடைய மலை பிரசங்கம், 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தனுடைய தமோபதம், 1600 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குரான், ஆதிசங்கருடைய அத்வைதம், இப்படி பகவான் ரமணனுடைய நான் யார் என்கிற தத்துவம், இதெல்லாம் அவங்க ஆழ்ந்து சிந்தனை செய்து வச்சாங்க. ஆனா எந்த ஒன்றை சிந்தனை செய்தாலும் அது என்ன அலைகளாக என்ன ஆயிடும்? வான்காந்தத்துல பரவிடும், பதிவாக இருக்கும். இப்ப நீங்களும் அப்படி விரிஞ்சிட்டேன்னு வைங்க, ஒரு வசனத்தை பாக்குறீங்க, கிறிஸ்துவ வசனத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் ஏன் கிறிஸ்துவ வசனத்தை அடிக்கடி சொல்றேன்னு தெரியுமா? அது ரோட்ல நிறைய எழுதி போட்டிருக்காங்க. கீதையை எழுதி போடல, குரானை எழுதி போடல. நமக்கு இப்போ குரானை படிக்கிறதுக்கோ கீதையை படிக்கிறதுக்கோ பைபிளை படிக்கிறதுக்கோ நேரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கண்ணுக்கு படுது, எங்க போனாலும் நிறைய படுது, அது நல்லது. அப்படி கேட்டால் எல்லாரும் எழுதி வைக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் கீதாச்சாரம் பிரிண்ட் போட்டு ஜவுளி கடையில் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, காசுனா அதுவும் வாங்க மாட்டோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு வசனம் எழுதி போட்டோம். நாகர்கோயிலில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கு ஒரு 25-30% கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்வாங்க. இந்த குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகம். அவங்க நம்ம சங்கத்தில் அறிமுக பயிற்சியில் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 100 பேர் கலந்துக்கிட்டால் அதில் 25-30 கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, ஒரு 5 இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அப்போ அதுல ஒரு அம்மா 70 வயசு இருக்கும், அவங்க மதர் அந்த கிறிஸ்டியன் மிஸ். அதெல்லாம் கேட்டு ஒரு 4 நாள் கழிச்சு அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க எவ்வளவோ வசனத்தை நாங்க எப்படி எப்படிலாமோ பேசியிருக்கோம், கேட்டிருக்கிறோம், ஆனா இந்த பொருள்படி இப்பதான் முதல் முறையா கேட்கிறோம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னாங்க. அப்பதான் அவங்ககிட்ட சொன்னோம், கற்று கற்பிப்பது வேற, கற்று நின்று கற்பிப்பது வேற. மாதிரி சொல்லுவாங்க, நான் விளங்கி உங்களுக்கு ஓதுகிறேன், கேள்விப்பட்டீங்களா? நான் விளங்கி உணர்ந்து ஓதுகிறேன், நான் ஓதுவதை கேட்டு நீங்க விளங்கிக் கொள்றீங்க. ஒருத்தர் ஓத இன்னொரு விளங்குவது உயர்வு அல்ல, ஓரளவுக்கு உயர்வு. ஆனா எதை நீங்கள் விளங்கி கொண்டீர்களோ அதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் சரிதானே? மகரிஷி அவங்க நிறைய தத்துவம் சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் கல்வி ஞானமும் சிந்தனை ஞானமும் இருக்குமானா அவர் சொன்னதெல்லாம் அப்படியே என்ன செய்ய முடியும்? கிளி ரிப்பீட் பண்ணது மாதிரி ரிப்பீட் பண்ண முடியும். அது அவ்வளவு உயர்வு அல்ல. நீங்கள் நான் உணர்ந்து ஓதுகிறேன், நீங்கள் அந்த ஓதுதை விளங்கிக் கொள்றீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? எதை விளங்கி கொண்டீர்களோ அதை உணர்ந்து கொள்ளணும். அது சொல்லி அது மாதிரி நாங்க நீண்ட காலம் தவம் ஏற்றி அவங்க மூலமாக விளங்கி கொண்டதை உணர்ந்து கொண்டோம். உணர்ந்து கொள்கின்ற போது அங்கு இயேசுவே அதனுடைய பொருளை எடுத்து சொல்லுவார். ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆட்சி, அப்ப இயேசு கிட்ட பேசுவாரா? அந்த அவங்களுடைய நிலை, ஆமா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? நேரடியே இயேசு மகன் காட்சி கொடுக்கிறது அல்ல, அவருடைய கருத்து பேசும். இன்றாயிலும் உன்னுடைய சமாதானத்தை அறிந்திருப்பாயின் மிக்க நலமாக இருக்கும். எல்லாரும் பேசுவாங்க, சொல்லிட்டு விட்டுருவாங்க சர்ச்சில். நீங்க இன்னைக்காவது தெரிந்து கொள்ளுங்க. அங்க யாரும் எந்திரிச்சு கேட்கவும் மாட்டாங்க. எப்படி தெரிந்து கொள்வதும் கேட்கவும் மாட்டாங்க. கேட்டா இவர் மாட்டிக்குவார். ஏன்னா இவருக்கே சமாதானம்னா என்னன்னு தெரியும். இவருக்கு தெரிஞ்ச சமாதானம் என்னன்னா, இங்க உட்காந்துருக்காங்க, சமாதானம் சமாதானம் பார்த்துருக்கீங்களா? தெரியல. அவர்கள் மீது உள்ள தவறல்ல. இப்போ கீதை இருக்கு, சாரம் இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு கீதா உபதேசம் பல ஊர்களில் மாஸ்டர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, வருஷமா சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கிறவருக்கும் உணர்வு இல்லை, கேட்கிறவங்களுக்கும் உணர்வு இல்லை. யாருக்கு உணர்வு தட்டுகிறதோ, உணர்வு என்றால்
எது நானாக இருக்கிறதோ அதை உணர்வது உணர்வு. அதனால்தான் சாக்ரட்டிஸ் திருப்பி திருப்பி சொன்னாரு, மற்றதெல்லாம் அப்போ பார்த்துக்குவோம், முதல்ல உன்னையே நீ அறிவாய், நோ தை செல்ஃப். முதல்ல நீ உன்னை அறிந்து கொள்ளணும். அது ஏன் முதல்ல நீ உன்னை அறிந்து கொள்ளணும்? நம்ம உபனிஷத்து சொல்லுது, நீ உன்னை அறிகின்ற போது நீ அனைத்தையும் அறிந்தவனாகிறாய். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்க. என்று நீ உன்னை அறிகின்றாயோ அன்று நீ அனைத்தையும் அறிகின்றாய். ஏனென்றால் எது நீயாக இருக்கிறதோ அதுவே எல்லாமாக இருக்கிறதுனால. ஒரு பானையில சோறு வடிக்கிறீங்க, சோறு வெந்திருச்சான்னு ஒரே ஒரு பருக்கை தானே எடுத்து பார்க்குறீங்க, எல்லா பருக்கையும் பார்ப்பதில்லை. ஒரு பருக்கை வெந்திருந்தா எல்லாம் வெந்திருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்துல இது பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு பகுதி. இது இதை உணர்ந்து கொள்ளுமானால் இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும். அப்ப நாம செய்ய வேண்டியது எது நானாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அறிந்து கொண்டால் நாம் அனைத்தையும் அறிகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றால் என்ன பொருள்? அங்க உணர்வுக்கு தட்டிவிடும். இயேசு ஒரு வள்ளுவர் ஒரு குறளை சொல்றாங்க. நாம படிக்கும்போது பல உரைகள், டாக்டர் மு வரதராசனாருடைய உரை, மிக உயர்ந்த உரை எது தெரியுமா? பரிமேல் அழகர் என்பவருடைய உரை. ஆனால் அந்த உரையில் இருக்கிற பொருளை விட அதிகமான பொருளை நாம் உணரக்கூடிய வகையில நமது அறிவு விரியுது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சொல்லும், எல்லா மொழியிலும் சொல்லு என்பது இட்ஸ் எ கேரியர். வேர்டு என்பது ஒரு கேரியர். கேரியர் என்ன? சுமந்து செல்வது. ஒரு வார்த்தை பல பொருளை சுமந்து செல்லுது. நாம மேலோட்டமாக வார்த்தையை பார்க்கிறோம், அது உள்முகமாக சென்றமையானால் அது எதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது. ஒரு சொல் பல பொருள் என்று சொல்வாங்க. அந்த பல பொருட்களில் ஒரு பொருள் எந்த இடத்துல என்ன பொருளை கொடுக்கிறது, இன்னொரு இடத்துல என்ன பொருளை கொடுக்கிறது, இதை புரிந்து கொள்ளணும். ஒரே கான்செப்ட், ஆனா கான்டெஸ்டுக்கு தக்கவாறு கான்செப்டுடைய பொருள் என்ன ஆகும்? மாறும். அது மாறுவதை நாம பார்க்க தெரியணும். இதுதான் மகரிஷி அவங்க அடிக்கடி சொல்லும் போது திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம் அப்படின்னு சொல்வார். மகரிஷியுடைய விளக்கத்தில் எது ஞானம் என்றால் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட் அண்ட் கான்டெஸ்ட். அதாவது ஒவ்வொரு சூழலில் நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார், இப்படி செய்யுன்னு சொல்லியிருப்பார். உடனே அவர் அப்படி சொன்னார் என்று போற இடத்துல எல்லாம் அப்படியே செய்யறது. அடே மடையா, நான் அந்த இடத்துல அப்படி செய்ய சொன்னேன், இந்த இடத்துல நான் அப்படி செய்ய சொல்லி. அப்போ ஒரே கருத்து இடத்துக்கு தக்கவாறு காலத்துக்கு தக்கவாறு என்ன ஆகும்? மாறும். ஆனா இப்ப என்ன ஆச்சு? என்னைக்கோ நபிகள் நாயகம் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அரபு நாட்டு மக்களுக்கு சொன்ன போதனை, அந்த கருத்து, நபிகளுடைய கருத்து 1600 ஆண்டுகளுக்கு முன்பு அரபு மக்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து. ஆனா இப்ப இடத்தாலும் காலத்தாலும் அந்த கருத்து என்ன செய்யும்? மாற்றத்திற்கு உட்படணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சொன்ன கருத்தும், எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி குருஷேத்திரர் சொன்ன கருத்தும், அப்ப கருத்துக்கள் என்ன ஆகணும்? இடத்துக்கு தக்கவாறு காலத்துக்கு தக்கவாறு மாறணும். இன்றைய காலம் விஞ்ஞான யுகம். இன்னைக்கு அரபு நாட்டில் அரபு நாடு இல்லை. தட் மீன்ஸ் அங்க பாலைவனம் இப்ப சோலைவனமா மாறிடுச்சு. பாத்தீங்களா? துபாயை பார்க்கிறோம் டிவியில, சொர்க்க பூமியா இருக்கு. அது ஒரு காலத்துல பாலைவனம். அப்ப அந்த நாட்டு அரபு நாட்டு மக்களுக்கு விவசாயம் செய்ய முடியாது. ஆகவே அவருடைய தொழில் கொள்ளையடிப்பதாக இருந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா கதையில? அப்போ ஒரு 100 ஆண்கள் கொள்ளையடிக்க போனாங்கன்னா பக்கத்து நாட்டில் சண்டை போட்டு கொள்ளையடிச்சுட்டு வரும்போது அதில் 10 பேர் செத்து போயிடுவாங்க. போர்னு வந்தால் 10 பேர் செத்து நாங்கணும், 90 பேர் திரும்புவாங்க. இப்படியே காலங்காலம் ஆகி என்ன ஆகி போச்சு? அந்த நாட்டில் ஆண்களுடைய ஜனத்தொகை பெண்களோட குறைஞ்சு போச்சு. 1:4 ரேஷியோல ஒரு ஆணுக்கு 4 பெண்களுடைய விகிதம். அப்போ நபிகள் சொன்னாரு, நீ 4 பொண்ணை கெட்டிக்கப்பா, பெண்களுக்கு நீ என்ன கொடுக்கணும்? வாழ்க்கை கொடுக்கணும் சொல்லி ஒரு வேதம் சொன்னார். ஒரு ஆண் 4 பெண்ணை கட்டிக்கலாம். இப்பவும் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தலாக் சொல்லி கட்டிக்கலாம். காலத்தால மாற்றத்திற்கு உட்பட்டது.
அப்ப மத சடங்குகள், மத போதனைகள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், இந்த கருத்துக்கள் எல்லாம் காலத்தோடு என்ன ஆகணும்? மாறணும். ஆனா மாறதுக்கு நம்ம தயார். இதுதான் இப்ப குழப்பம். எத்தனையோ மதங்கள் தோன்றியாச்சு, மகான்கள் தோன்றியாச்சு, எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனா மனிதனுடைய மனசுல ஒரு மாற்றம் நிகழலை. அப்படியே தான் இருக்கிறான் மனுஷன். ஏன் நிகழலைன்னா, அந்த கருத்தை இடத்துக்கு தக்கவாறு, காலத்துக்கு தக்கவாறு மாற்றி எடுக்கிற அறிவு மனிதன்கிட்ட வரல. அதான் அவர் திருப்பி திருப்பி சொல்றார், அஞ்சுவதேன் எடுத்துரைப்போம் அறிவொன்றே தெய்வம் என்று. கவனிச்சிங்களா? படிச்சிருக்கீங்களா? எங்களை பார்த்து சொல்லுவார், பேராசிரியர்களே, துணை பேராசிரியர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் எல்லாம் ஞான ஆசிரியர்கள், இனி அஞ்சாதீர்கள். எதற்கு? அறிவொன்றே தெய்வம் என்று எடுத்துரைக்க. இயேசு மகான் அஞ்சல என்ன பண்ணிட்டாங்க? அஞ்சாம உண்மை எடுத்து சொன்னதுனால 33 வயசுல சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க தெரியுமா? உண்மை பேசுனதுனால. சாக்ரட்டிஸ் உண்மை பேசினார், ஒரு கோப்பை விஷத்தை கொடுத்துட்டாங்க. நபிகள் உண்மை பேசுறாங்க, கல்லால அடிச்சு வரட்டாங்க மெதிராவை நோக்கி, மெக்கால இருந்து கல்லால் அடிபட்டு ஓடினார். ராமலிங்க வள்ளலார கூட பண்ணிட்டாங்கன்னு ஐயா தான் சொன்னார். ராமலிங்க வள்ளலார் என்ன ஜோதி வடிவா போயிட்டதாக சொல்லுவாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவர் உண்மை பேசுனதுனால அவர் அந்த அறையில் தவம் செய்யும் போது கற்பூரம் போட்டு தீ வச்சுட்டாங்க. அந்த ஜோதியோடு ஜோதியா போனார். இப்போ 10, 16, 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஓஷோ ரஜினிஷ் அவர் அமெரிக்காவில் ஸ்லோ பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு 2 வருஷத்துல கொண்டுட்டாங்க. ஏன்னா உண்மை பேசுனார். உண்மை பேசுனா இந்த சமுதாயம் என்ன கொடுக்குது? மரண தண்டனை. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, அஞ்சுவதியே மரணத்தை கண்டு அஞ்சாதே, அறிவொன்றே தெய்வம் என்று எடுத்துரைப்பீர். ஏன்னா நாமெல்லாம் தெய்வ நம்பிக்கையில காலங்காலமா வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்துட்டு இருக்கோம் இறைவனுடைய பேரால. இப்ப இறைவன் உண்டுமா இல்லையா அப்படின்னா, ஒரு சாரார் உண்டு என்று சொல்றாங்க, இன்னொரு சாரார் இல்லை என்று சொல்றாங்க. இந்த உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட நீ இறைவனை பார்த்திருக்காயா? இல்லை. அப்ப எப்படி சொல்ற? நான் நம்புறேன் இறைவன் உண்டு என்று. அப்படித்தானே எல்லாரும் நம்புறோம், இறைவன் உண்டு நான் நம்புறேன். இறைவன் இல்லை என்று சொல்றியாப்பா, நீ எப்படி பார்த்தியா? தேடிலாம் பார்த்தாயா? எங்கேயும் இல்லையா? அப்படிலாம் தேடி பார்க்கல, ஆனா இறைவன் இல்லை என்று நம்புகிறேன். 2 பேரும் நம்புறான். அவன் உண்டு நம்புறான், அவன் இல்லைன்னு நம்புறான். 2 ஒண்ணு தானே. ஏன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தானே இந்த விவாதம். இந்த நம்பிக்கை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது, தெரியுமா உங்களுக்கு? நம்பிக்கை ஸ்டேபிள் இல்லை, மாற்றத்திற்கு உட்பட்டது. நேற்று ஒன்றை நம்புகிறோம், அதே ஒன்றை இன்று நம்ப மறுக்கிறோம். நேற்று ஒன்று அவநம்பிக்கையாக பேசணும், இன்று அதை நம்பிக்கையாக எடுத்துக்கொள்கிறோம். நம்பிக்கை மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆகவே உண்டு என்பதோ இல்லை என்பதோ ஆதாரம் இல்லாத நம்பிக்கையின் அடிப்படையிலே எடுத்துக்கொண்ட ஒரு விவாதம். ஆனா ஞானிகள் ஞான மார்க்கத்தில் நம்பிக்கைக்கு இடமே இல்லை. அப்போ அறிவுபூர்வமாக ஒன்றை சொல்லணும், ஒன்றை ஏற்றுக்கொள்ளணும். அதான் ஞான மார்க்கம். ஞானம் என்றால் அறிவு. அறிவின் வழி சிந்திப்பது, அறிவுபூர்வமாக வாழ்வது, அதுதான் உண்மை. இப்போ தீ இருக்குது, தொட்டா என்ன செய்யும்? சுடும். நீங்க தீ சுடுன்னு நம்புவீங்களா, உண்மைம்பீங்களா? தீ சுடுங்கிறது நம்பிக்கையா? உண்மை. நான் தீ சுடும் நான் நம்புறேன்னு யாரும் சொல்ல மாட்டோம். எல்லாருக்கும் தீ சுடுங்கிறது தெரியும். அப்ப தெரிந்துட்டால் அது நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டோம், அது உண்மை. தீ சுடும் என்பது உண்மை, தீ சுடும் என்பது நம்பிக்கை அல்ல. அப்ப கடவுள் இருக்கிறார் என்பது நம்பிக்கை எப்படி இருக்கு? அது பலவீனம் தானே. அப்ப இங்கு மனவளக்கலை பயிலக்கூடியவர்களுடைய மனசுல நம்பிக்கைக்கு இடமே இருக்கக்கூடாது. இப்ப நீங்க நம்பலாம், அது வேற. ஆனா நீங்க மேல்நிலைக்கு போக போக அல்லது போக வேண்டும் என்றால்
ஆன்மீகத்துல நம்பிக்கைகளை எல்லாம் விட்டுறணும். தைரியமா ஒன்னாகாது. மாறாக அறிவுபூர்வமாக என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, என்னவாக இருக்கிறது. தீ சுடும்னா கையை வச்சு பார்க்கணும். அப்போ இறைவன் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டுமானால் நீங்கள் இறைவன் என்ன செய்திருக்கணும்? உணர்ந்திருக்கணும். உணர்ந்தால் மட்டுமே இறைவன் இருக்கிறான்னு சொல்லணும், இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லணும். அப்படி ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம். இதுல நீங்க இப்பெல்லாம் சொல்லிதான் வைக்க முடியும். விளக்கத்துல நீங்க உணர்ந்துதான் அறியணும். அதை உணர்வதற்கு மகரிஷி அவர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, எது இறைவன் என்று தேட வேண்டாம். இயேசு சொன்ன மாதிரி தேடாதே பார் அப்படின்னா, டோன்ட் சீக் பட் சி, என்ன இருக்குன்னு பாரு. தேடாதே பார், டோன்ட் சீக் பட் சி. இவரு நமக்கு எப்படி பார்க்கிறதுன்னு சொல்லி கொடுத்தார். கண்களை மூடி தவம் பண்ணி முதல்ல எதன் மீது தியானம் செய்யறோம்? உயிர். உயிர்னா சக்தி. சக்தி தான் எல்லாமாகவும் இருக்கு. இந்த பொருளாக இருப்பது எது? சக்தி. சக்தியினுடைய திணிவு. சயின்ஸ் என்ன சொல்லுங்க? the intensity of energy is mass. பொருள் என்பது சக்தியினுடைய திணிவு நிலை. அப்ப இந்த உடல் சக்தியினுடைய திணிவு நிலை. இப்ப நம்ம சக்தியை பார்ப்போம். ஏன்னா நிறைய பருப்பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மலை இருக்கு, கடல் இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, அது இருக்கு, இதற்கு நிறைய இருக்கு. எதை தெய்வம் சொல்ல முடியும்? ஆகவே இவங்க ஒரு யுக்தியை கையாண்டாங்க. நீ முதல்ல அந்த பொருளை பார்ப்பதை நிறுத்திட்டு பொருள் எதுவாக ஆகியிருக்கிறதோ அந்த சக்தியை பாரு. இப்ப சக்தியை பாரு. பாக்குறீங்களா? சக்தியை பார்த்து பாருங்க. அப்புறம் பிரபஞ்சம் முழுவதும் விரித்து பார்க்கிறோம். பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? கோடான கோடி கோள்கள், பஞ்சபூதங்கள் இருக்கு, பார்த்தாச்சு. பூமியில பஞ்சபூதங்கள் இருக்கு, விதவிதமான ஜீவராசிகள், தாவர இனம் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் கோடிக்கணக்கான ஜீவன்கள் அங்கு இங்கோ நடந்துட்டு, கடல், மலை, காடு. அப்புறம் மேலே விரிச்சு பார்க்கிறோம், சந்திரன், சூரியன், பலவிதமான கோள்கள், நட்சத்திரங்கள். அப்போ பிரபஞ்சம் முழுவதும் விரிச்சு பார்க்கிறோம், இயக்கத்தை பார்க்கிறோம். சக்திகளை தவத்துல தானே பார்க்கிறோம். பார்க்கணும். இறைநிலை தவம்னு வச்சிருக்காங்க. இறைநிலை தவத்துல என்ன இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்துட்டே போறோம். அப்புறம் பிரபஞ்சத்திற்கு அப்பால என்ன இருக்குன்னு பார்ப்போம். விரிஞ்சு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. எல்லையற்ற பரவெளியை பார்க்கிறோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு, திருப்பி வரோம். என்னெல்லாம் பார்த்தீங்க? பஞ்சபூதங்கள், ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் உள்ள ஜீவன்கள், அதுக்கு அப்பால எல்லையற்ற பரவெளி. இதை 4 நிலையில மகரிஷி விஞ்ஞான ரீதியாக சொல்வாங்க. முதல் நிலை ட்ரூத். ட்ரூத்னா சிவம், மெய்ப்பொருள், பரவெளி, சுத்தவெளி. அதிலிருந்து எழுச்சி பெற்றது எனர்ஜி. எனர்ஜினா சக்தி, விண்ணெனும் ஆகாஷ். 3வது பொருள் நிலை, மாஸ். சக்தி திணிவு பெற்று பொருளாக காட்சியளிக்கிறது, பஞ்சபூதங்களாக எல்லாம் காட்சியளிக்கிறது. 4வது கான்சியஸ்னஸ், அதாவது ஜீவ இனங்கள், உணர்வு. அப்ப இயற்கையை 4ஆக பார்க்கிறோம். முதல்ல சுத்தவெளி, சிவம். அதிலிருந்து இயக்கம், சக்தி. சக்தியினுடைய திணிவு 3வது நிலையில பொருள். 4வது அதே சக்தி ஜீவன்கள்ல உணர்வாக. இந்த 4ஐயும் பார்க்க எல்லாம் பார்த்துட்டீங்களா? இப்ப எது தெய்வம்? தெய்வம் எதுன்னு கேள்விக்கு தெய்வத்தை தேடி போகல, என்ன இருக்குதுன்னு பார்க்கிறோம். இதுதான் இருக்கு. இதுல நீங்க எதை வேணாலும் தெய்வம்னு சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, இருப்பது என்ன? முழு இயற்கையும் பார்க்கிறோம். ஆதியில் சுத்த வெளியாக ட்ரூத். சுத்தவெளியினுடைய எழுச்சியில முதல்ல இயக்கம், சக்தி, எனர்ஜி. அந்த சக்தியினுடைய திணிவு அண்ட சராசரங்கள், பஞ்சபூதங்கள், பொருள், மாஸ். பிறகு தாவர இனம் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் அதே சக்தி அல்லது சிவம் உணர்வாக, கான்சியஸ். இந்த 4 தான் இருக்கு. இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? சரி, இப்ப எது தெய்வம்? தெய்வம் என்று சொல்லு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெய்வம்.
ஆதியும் தெய்வம் தான், இறுதியாக வெளிப்பட்ட மனித மனமும் தெய்வம் தான். பாரதியார் சொல்லும் போது எழுதுகோலும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் பாரு. பென்சில் மட்டுமல்ல, நம்ம எழுதுறோமே அந்த எழுத்தும் தெய்வம். நம்மாழ்வாரிடம் போய் ஒரு அன்பர் கேட்டார். நம்மாழ்வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆழ்வார், 12 ஆழ்வார்கள்ல தலையான ஒரு ஆழ்வார். அவரிடம் போய் ஒரு சீடர் கேட்கிறான், ஐயா இறைவன் உண்டுமா? இதே கேள்வி எல்லா இடத்துலையும் தானே கேட்டுட்டு இருக்கிறோம். இறைவன் உண்டுமா? அவனுடைய உருவம் யாதோ, அவன் எப்படி இருப்பான்? அப்போ சொல்றார், உளனெனில் உளன். என்ன அர்த்தம்? உண்டுமான்னா உண்டு. அவன் உருவு இவ்வுருவுன்னு கையை காட்டினான். இவ்வுருவுன்னா என்ன அர்த்தம்? நீ காணக்கூடிய அனைத்து உருவங்களும் அவனுடைய உருவம். சரிதானே? அடுத்த சொல்றாரு, உளன் அலனெனில். உண்டுவா என்று கேட்டால் அவன் இல்லையா என்று கேட்டால் அலன். இறைவன் இல்லை, அவன் உருவம் அரூபம். அரூபம்னா என்ன? ஒண்ணும் இல்லை. இப்ப இறைவன் உண்டுமா இல்லையா? ஆழ்வார் சொன்னக்கூடிய பதிலை வச்சுட்டு இப்ப நீங்க என்ன தீர்மானம் செய்ய போறீங்க? இருக்கு இல்ல, இருக்கு இல்ல, இல்ல இருக்கு. இது எப்படின்னா, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல, ஜஸ்ட் லைக் தட். உண்டுமா இல்லையா? 2 sides of a coin. உண்டு இல்ல. ஒரு பக்கத்துல உண்டு ஏன்னா உருவம்லாம் இருக்கு, இன்னொரு பக்கத்துல இல்ல ஏன்னா அருவமா இருக்கு. அப்ப கான்செப்ட் என்ன? 2 sides of a coin. இதான் வள்ளுவன் சொன்னான், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. டுவல். இருமைன்னு சொன்னா உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இருமை வகை தெரிந்து. இறைவன் இல்லை என்றால் ஏன் இல்லை, அந்த கருத்து என்ன? எந்த இடத்துல இல்லைன்னு சொல்றோம்? அல்லது இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? 2 sides of a coin. அப்ப உண்டு இல்லை. சரி, உண்டோ இல்லையோ இருந்துட்டு போட்டோம். ஏன் இறைவனை பத்தி நாம பேசணும்? ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் காலங்காலமா மனிதனுடைய நம்பிக்கை இறைவன் உண்டு, அவனோட கேட்டால் கிட்டும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதனால்தான் இத்தனை கோயில்கள், இவ்வளவு விரதங்கள், இவ்வளவு வழிபாடு முறைகள், இவ்வளவு சண்டைகளும் அதனாலதான். இந்த உலக சண்டைகளுக்கெல்லாம் எது காரணம்? இந்த கடவுள். சாமி வேடிக்கை சொல்ல, இந்த பாழா போன கடவுள் இருக்கார, நகைச்சுவையாக உண்மையிலே கடவுள் பாழாய் தான் இருக்கிறார். சுத்தவெளி எப்படி இருக்கு? பாழாய். அப்படிதானே இருக்கு. அதான் அந்த பாழா போன கடவுள்னால இந்த உலகத்துல சண்டை. ஆனா சண்டைக்கு கடவுள் காரணம் அல்ல, கடவுளை நாம எடுத்துக்கொண்ட கருத்து வேறுபாடு இருக்கு பாருங்க, அதான் சண்டை. அப்ப இந்த கருத்து வேறுபாடை ஒழித்து போர் இல்லாத நல்லுலகம் வர வேண்டுமானால் மனிதனுடைய அறிவு தெளிவுக்கு வரணும். உண்டுமானா உண்டு, இல்லைன்னா இல்லை. சரி, அப்ப அவனை வழிபடலாமா? வழிபடலாம். ஆனா நீ வழிபடலையே. நேற்று சொன்னோம், இன்னைக்கு உலகத்துல யாருமே இறைவனை என்ன செய்யல? வழிபடவே இல்லை. ஆனா வழிபடுவதாக நம்பி கொண்டிருக்கிறாங்க. அவங்க கற்பூரம் வைப்பாங்க, தேங்காய் வைப்பாங்க, வேல் வைப்பாங்க, தங்கத்துல கூட செய்து வைப்பாங்க. வெளியிலையும் சொல்லிக்குவாங்க, நான் வச்சது. இல்லைன்னா முருகனுக்கு ஏது வேல்? இவனுடைய நினைப்பு இப்படித்தானே மனிதன் இருக்கான். பரிகாசத்துக்கு சொல்லல, யாரையும் நான் பரிகாசம் பண்ணல. அவனுடைய அறியாமை. நான் வச்சதா 2 வெள்ளி கண்ணு, இல்லைன்னா கடவுளுக்கு குருடாயிருவார் இவன் நினைக்கிறான். இஸ்லாம்ல சொல்லுவாங்க, படைச்சோனுக்கு நீ யார் படைப்பதற்கு? படைச்சோன்னா யாரு? இஸ்லாமியர்கள் இறைவனை படைச்சோன் என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? படைச்சோனுக்கு நீ யார் படைப்பதற்கு? இல்லதானே? அப்போ ஒரு தவறான நம்பிக்கையின் அடிப்படையில செய்யக்கூடாது, தேவையே இல்லை செய்துட்டு அதனால சண்டை போட்டுட்டு காலங்காலமா ஒவ்வொரு யுத்தங்களுக்கும் இந்த மதமும் கடவுளும் தான் காரணம். ஆகவே அட்லீஸ்ட் இந்த மனவளக்கலை பயிலக்கூடிய நம்ம மனசுலையாவது ஒரு தெளிவு வரணும். அதாவது கடவுள் உண்டு, எப்படி இருக்கிறான்? நாம காண்ற எல்லா காட்சியும் யாருடைய காட்சி? இறை காட்சி. இறைவன் இல்லை, அவன் அரூபமா இருக்கிறான். ஆதியில இல்லாம இருக்கிறான், எழுச்சியில இருக்கிறான். அப்போ ஒருத்தர் கேட்டாரு, இல்லாததிலிருந்து எப்படி இது தோன்றும்?
அது இல்லைங்கிறீங்களே, அப்ப இது எப்படி தோன்றும்? இல்லைன்னா இல்லவே இல்லை, இல்லாதது போல இருக்கு. மகரிஷி அழகா எடுத்துக்காட்டு சொல்வாங்க. கையில ஒரு ஆழம் வித்து கையில வச்சுட்டு முடு போல கடுகு மாதிரி இருக்கு வித்து, அதை தட்டி உடைச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லை, இருக்கா? அதை தூக்கி கீழே போட்டு விதைச்சிங்கன்னா ஆலமரமா வளர்ந்துடும். அப்ப ஆலமரம் எங்கே இருந்தது? வித்துல எப்படி இருந்து சொல்ல முடியாது. இருந்தது உண்மை, அதனாலதான் வந்தது. எப்படி இருந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இட் இஸ் அன்னோன். திஸ் அன்னோன் பினாமினா இஸ் காட். ஒரு கோழி முட்டை, அது நடுவில் என்ன இருக்கும்? மஞ்சக்கரு. ஒரு முட்டையை நீங்க அவிச்ச முட்டையை கொஞ்சம் உடைச்சு பாருங்க, மஞ்சக்கரு உருண்டையா இருக்கும், சுத்திலும் வெள்ளைக்கரு. பழையபடி உடைக்காதீங்க, அதை பாருங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அந்த மஞ்சக்கருல கோழியினுடைய எந்த உறுப்பையும் பார்க்க முடியாது. ஆனா 21 நாள் அடைகாக்க விட்டுட்டீங்கன்னா அந்த மஞ்சக்கரு என்னவாகும்? அழகான கோழி குஞ்சு. வெறும் கோழி குஞ்சு இல்லை, அழகான கோழி குஞ்சு. அவரோட மூக்க கற்பனை செய்து பாருங்க, கண்ணு காலு சத்த போட்டுட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகு. இவ்வளவு அழகு அந்த மஞ்சக்கருல எந்த இடத்துல எப்படி இருந்து யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க வேக வச்சு உடைச்சிங்கன்னா மஞ்சக்கரு பவுடரா போயிடும், இந்த கோழி குஞ்சு பவுடர் ஆயிடும். ஆனா 21 நாள் ஒரு கோழி குஞ்சு, அது எங்க இருந்தது? முட்டையினுடைய மஞ்சக்கருல. இட் இஸ் அன்னோன். எது? இதை யாராலையும் சொல்ல முடியும். சுத்த வெளியில நான் இருந்திருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, இந்த உலகம் இருந்தது, பிரபஞ்சமே இருந்தது. எப்படி இருந்தது? நோ ஒன் நோஸ். யாராலையும் அறிய முடியாது. யாராலையும் அறிய முடியாதுன்னு ஒரு அறிவு வருது இல்லையா, அது ஞானம்னு சாக்ரட்டிஸ் சொல்றான். சாக்ரட்டிஸ் தன் சீடனுக்கு அவன் அறிந்ததெல்லாம் சொல்லி கொடுக்கிறான். அதுக்கு ஒரு கதை இருக்கு. எது ஞானம் என்றால், எல்லாவற்றையும் அறிந்து 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 கடைசியில போய் இனி நான் அறிய முடியாதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதான் அறிவு என்பதற்கு சாக்ரட்டிஸனுடைய வாழ்க்கை சரித்திரத்துல ஒரு கதை இருக்கு. சொல்லலாமா கதை? கதைனா எல்லாருக்கும் பிடிக்குமே, அப்படித்தானே கதை விட்டுட்டே போறாங்க. இது கதை இல்லை, இது உண்மை. ஒரு நாள் சாக்ரட்டிஸுடைய சீடர்கள் ஏதென்ஸ் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு மலை அடிவாரம், அங்க எதுக்கோ அந்த பக்கம் போனாங்க. போன இடத்துல அங்க ஒரு குறி சொல்லக்கூடிய பெரியவர், குறி சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல சொல்ல மாட்டோம் கோயில்ல, அது மாதிரி அங்க ஒரு குறி. அவரு இவங்களை பார்த்து, வாங்கப்பா, நீ சாக்ரட்டிஸுடைய சீடன் அல்லவா? ஆமா. ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? என்ன உண்மை? சாக்ரட்டிஸ் தான் அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி அப்படின்னு யார் சொல்றா? அந்த குறி சொல்லு. உடனே சீடர்களுக்கெல்லாம் சந்தோஷம். இப்ப நம்மகிட்ட யாராவது வேதாத்திரி மனுஷன் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஞானின்னு சொன்னா, ஏன்னா நம்ம குரு பாருங்க, அதுல ஒரு பொசிசிவ்னஸ், ஒரு சந்தோஷம். அது மாதிரி அவனுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். உடனே அங்கிருந்து ஓடி சாக்ரட்டிஸ்ல சாக்ரட்டிஸ் கிட்ட ஆனந்த கூத்து ஆடுவான். என்னப்பா ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு ஆட்டம் போடுறீங்களா, என்ன ஆச்சு? அது குறி சொல்லிச்சு, நீங்க தான் மிகப்பெரிய ஞானி. எனக்கு ஒரே சந்தோஷம். உடனே சாக்ரட்டிஸ் கொஞ்சம் தலையை தொங்க விட்டு இப்படியே ஆலோசிப்பார். என்னங்க குருவே? இல்ல, அந்த குறி எனக்கு தெரியும், சரியா சொல்லும், ஆனா இன்னைக்கு தப்பு சொல்லிடுச்சே. என்னங்க? நான் ஞானி இல்லை, தப்பு சொல்லிடுச்சே. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நேற்று அந்த குறி சொல்லியிருந்தா நான் ஏத்திருப்பேன். ஏன்னா நேற்று வரைக்கும் நானே என்ன நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு பெரிய ஞானின்னு. ஆனா இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சது, ஞானி இல்லை அப்படின்னு. நான் அறியாதவன் என்று இன்றுதான் நான் அறிந்து கொண்டேன், குறி தப்பி சொல்லிச்சு. உடனே பழையபடி சீடர்லாம் அந்த குறிட்ட ஓடுவாங்க. போய் என்னன்னு கேட்பார். இப்படி எங்க குரு சொல்றாரு, இன்னைக்கு காலையில தான் நான் ஞானி இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன், குறி தப்பு சொல்லிடுச்சேன்னு சொல்றாரு. அவர் சொல்றது சரிதான், நீ நேற்று என்கிட்ட கேட்டா அவரை நான் அஞ்ஞானின்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்குதான் அவர் அஞ்ஞானி என்று உணர்ந்தார் இல்லையா, ஆகிய ஒரு ஞானி ஆயிட்டாரு. இன்னைக்குதான் ஒரு மிகப்பெரிய ஞானி. இவங்களுக்கு புரியல. சீடன் தானே, உங்களுக்கு அது புரிஞ்சுதா? நீங்களும் சீடர்கள் தானா? அதாவது ஒவ்வொன்றா அறியறோம், இந்த உலகம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு. பஞ்சபூதம், ஜீவ இனம், அது இது, விண் எவ்வாறு தோன்றிட்டு சூழ்ந்தெழுத்து மாற்ற, ஹூ நோஸ்? சூழ்ந்தெழுத்து மாற்ற, அது அவருடைய யூகம். அவரே சொல்லிட்டார்.
இது என்னுடைய யூகம், இது சரியாக இருக்குமானால் ஆறாவது அறிவு, தவறிவிட்டால் கற்பனை. அவரே he himself surrendered. இது என்ன யூகம், அதை அறிய முடியாது. சரி, சூழ்ந்தழுத்த மாற்றல் உண்மைன்னு வச்சுக்கோமே, அந்த சூழ்ந்தழுத்த மாற்றல் எங்கிருந்து வந்தது? அடுத்த கேள்வி. அப்ப கேள்வி தொடரும், இறுதியில் பதிலே இல்லாத ஒரு கேள்வி தொக்கி நிற்கும். ஆன்சர்லெஸ் கொஸ்டின் பார். அப்ப அங்க அவங்களே ஒத்துக்குவாங்க, இது இப்படித்தான் என்னால சொல்ல முடியாது, என் அறிவுக்கு நான் யூகிக்கிறது இப்படி. அப்ப என்னது? அன்னோன். எது அறிய முடியாது? அந்த எல்லையில்லாத பெருவெளியில என்ன இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கூடி போனா தவத்துல ஆனந்தத்தை உணரலாமே ஒழிய, அடுத்த கேள்வி வரும், அந்த சுத்துவெளிக்கு ஏது இவ்வளவு ஆனந்தத்தன்மை வருமா வராதா? சொல்ல முடியாது. அப்ப எது ஞானம்? அப்போ நீங்க கேட்டு, ஆஹா, அப்போ அதை அறிய முடியாது, அப்போ ஒண்ணுமே அறிய வேண்டாமானா அது முட்டாள்தனம். அறிந்து கொண்டே செல்லணும். அறிந்து 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 அந்த பீக் ஆஃப் வரும் இல்லையா, அங்க அறிய முடியாது. அதனால்தான் ஔவையார் அம்மா சொன்னாங்க, ஞானத்தின் உச்ச வரம்பு மோனம். ஞானத்தினுடைய விஸ்டத்தினுடைய the peak of wisdom is total silence. ஞானத்தினுடைய உச்ச வரம்பு மோனம். மோனம்னா என்ன? மௌனிக்கிறது. ஏன் மௌனிக்கிறாரு? சொல்ல தெரியல. கேள்விக்கு சொல்ல தெரியல, மௌனமா இருக்க. அதான் ஔவையார் அம்மா சொன்னாங்க, ஞானத்தினுடைய உச்ச வரம்பு மோனம். அப்போ கடவுள் யாருன்னா, இட் இஸ் unknown phenomena, இட் இஸ் unknowable. இறைவனை அறியவே முடியாது. ஆனா இறைவன் உண்டுமா? உண்டு. இல்லையா? இல்லை. இறைவனை பற்றி இனிமேல் என்ன செய்யக்கூடாது? விவாதம் கூடாது. ஆனால் அந்த மூலத்திலிருந்து பழையபடி பரிணாமத்தில் தன்னிலை மாற்றத்தில் எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. நாம செய்ய வேண்டியது அன்பு செலுத்துவது மட்டும்தான். ஆனால்தான் அன்பே சிவம், சிவமே அன்பு. என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க? அன்புனா என்ன அப்படின்னா, சிவம்னா என்ன தெரியாது. ஒரு நேரம் என்ன பண்ணோம்? அன்னோன். சிவம் அன்னோன். அப்ப அன்பு அன்னோன். யாராலையும் அன்புக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. எது அன்புன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா என்ன, நீ சிவத்தை உணர்ந்தால் அன்புனா என்னன்னு தெரியும். அப்ப சிவத்தை உணரும் போது அது உருவ அளவிலையோ சக்தி அளவிலையோ சிவத்தை உணரல, ஒரு ஆனந்த உணர்வு. அந்த ஆனந்த உணர்வு நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவை தருகிறது. அந்த நிறைவு வருமானால் இந்த உலகத்திலிருந்து பெறுவதற்கோ இழப்பதற்கோ ஒன்றுமில்லை என்கிற விடுதலை உணர்வு வரும். நீங்க ஆழ்ந்த தவத்துல ஒரு ஆனந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த ஆனந்தத்தை பெறுவதற்காக தானே போராடிட்டு இருக்கிறோம். பெரிய பங்களா எதற்கு? ஏசி ரூம் எதற்கு? ஏசி கார் எதற்கு? சுகம், டு என்ஜாய். ஆனா என்ஜாய்மெண்ட் இப்ப எங்க இருக்கு? விதின். அவர் அழகா சொல்றார் இயேசு மகான், the kingdom of God is within you. the kingdom of God is within you. என்ன பொருள்? இறைவனுடைய ஆட்சி உன்னுள்ளே நடைபெறுகிறது. எப்படி நடைபெறுகிறது? ஆனந்த களிப்பு. நடராஜனை ஆனந்த நடனம் ஆட வச்சாங்க. இந்திய நாட்டு கலாச்சாரத்தில் நடராஜனை ஆனந்த நடனம், காஸ்மிக் டான்ஸ். அந்த காஸ்மிக் டான்ஸ் இறை ஆட்சி, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. மகரிஷி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த பாட்டு தெரியல, உங்க யாருக்காவது தெரியுமா? ஆனா நானகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அப்படின்னு பாட்டு. இன்ப ஊற்றாய் நிறைந்த இரவால இந்த எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் எனக்கு உள்ளாக நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். அந்த காஸ்மிக் டான்ஸ் அவர் எங்க பாக்குறாரா? உள்ள. அதான் இயேசு சொல்றாரு, the kingdom of God is within you. அதை பார்த்து ஆனந்த களிப்பு வந்து போச்சுன்னா நாம வெளியில என்ன செய்ய மாட்டோம்? பொருள் அளவுல சுகத்திற்காக தேட மாட்டோம், பசிக்காக தேடுவோம். தட் இஸ் டிஃபரண்ட். நம்ம விவசாயம் பண்ணி தான் ஆகணும், கடமை செய்தான் ஆகணும், என்னுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்வேன். ஆனா மனதிற்கு ஒரு கற்பனையான சுகம் இருக்கு பாருங்க, அது வெளியில கிடைக்காது.
நமக்குள்ள நாம உணர்ந்துட்டோன்னு வைங்க, அப்போ அறிவு தெளிவாகி இழப்பதற்கும் பெறுவதற்கும் ஒன்றுமில்லை. அப்போ நான் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை, இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒண்ணு வருது, இப்போ நம்ம அதை வெறுக்கிறோம். இப்போ ரோஸ் இருக்கு, எல்லாரும் விரும்புவீங்க. அந்த ரோஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? முள்ளு இருக்கு. யாராவது விரும்புவீங்களா? அது வெறுப்பீங்க, அப்படிதானே? ஆனா இந்த உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க ரோஸை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே போல முள்ளையும் எடுத்துக்குவீங்க. அதாவது ரோஸ் விரும்பக்கூடிய பொருளும் அல்ல, முள் வெறுக்கக்கூடிய பொருளும் அல்ல. இதான் சமநோக்கு. அப்ப நீங்க யாரையும் என்ன செய்ய முடியாது? வெறுக்கவும் முடியாது, பாசம் வைக்கவும் முடியாது. அதுவும் தெரிஞ்சுக்கணும். பாசங்கிறது ஒரு கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் லவ். அன்பு என்பது அன்கண்டிஷனல் லவ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க வீட்டு பையன் 7 வயசு பையன் அம்மானு ஓடி வரான், தட்டி விழுந்தரா, முட்டில 2 சொட்டு ரத்தம். அட மகனே, எத்தனை சொட்டு ரத்தம்? 2. இந்த அம்மாவுக்கு நெஞ்சில சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு வருதான். அதே பக்கத்து வீட்டு பையன் கீழே விழுந்துட்டான், எனக்கு தெரியும் அவன் விழுவான். அப்படி நெஞ்சில ரத்தம் வரல, எனக்கு தெரியும் இந்த பையன் விழுவான். இப்போ இது என்ன? இது அன்பு இல்ல. இப்போ உங்க பையன் நீங்க காட்டுறது அன்பு இல்ல, அது பாசம். நீங்க வளர்த்த பாசத்துல அந்த மாதிரி. திஸ் இஸ் கண்டிஷனல் லவ், பாசம். அன்கண்டிஷனல் லவ்னா பக்கத்து பையன் காலம் வந்து ரத்தம் வந்து பாருங்க, உங்க பையனுக்கு விழுந்தது மாதிரி உணர்வு வரும். வருமா? வராது இல்லையா? வராது. வர நியாயம் இல்லை. அது எப்போ வரும்? உங்களுக்குள்ள ஆனந்தத்தை உணர்ந்து வெளியில பெறுவதற்கோ இழப்பதற்கோ ஒன்றும் இல்லைன்னு வந்த பிறகு எல்லாம் சமமா தெரியும். நோ டுவல்ஸ், டுவாலிட்டியே இல்லை. அப்ப இதுக்கு அதான் மகிழ்ச்சி. அறிந்தது சிவம், மலர்ந்து. ஸோ இந்த பயிற்சி திருப்பி திருப்பி சொல்றோம். நமக்குள்ளாக இருக்கிற அந்த 4 சத்பொருளை உணர்ந்து இந்த விடுதலை பெறுவதற்கு. எந்த விடுதலை? நான் பெறுவதற்கோ இழப்பதற்கோ ஒன்றுமில்லை. பெறுவதற்கு இருக்குன்னு சொல்லும் போது போராட ஆரம்பிக்கிறோம், சிறை. அது மாதிரி இழப்பதற்கு இருக்குன்னு சொல்லணும், அது பாதுகாக்கணுமே, அது ஒரு சிறை. பெறுவதும் சிறை, போராட்டம். பெற்றதை பாதுகாப்பதும் சிறை, போராட்டம். இப்ப பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆனதும் போராட்டம் இல்லை. இதான் போர் இல்லாத நல்லுலகம். முத எங்க உருவாகணும்? அவங்கவுங்க மனசுல. தீவிரவாதம் நம்ம மனசுல இருக்கிற தீவிரவாதம் ஒழியணும். நான் அடிக்கடி சிந்திச்சேன். பின்லேடனை நாம என்னன்னு சொல்றோம்? பின்லேடன் தீவிரவாதி. ராஜீவ கொன்னார தனு, ஒரு பொண்ணு, அவங்க யாரு? ஒரு தீவிரவாதி. ஆனா அந்த தனுக்கு சிலை செய்து வச்சிருக்காங்க யாழ்ப்பாணத்துல. தியாகி. தனு தியாகி. இப்ப அவங்க தியாகியா தீவிரவாதியா? கப்பலுடைய தமிழன் நாம சிலை வச்சிருக்கோம், தியாகி. அங்க வெள்ளைக்காரன் எழுதி வச்சிருக்கான் தீவிரவாதி. அப்படித்தானே? ஒரே ஆளு பார்ப்பதுக்கு தக்கவாறு மாறுறார். எது நிஜம் எது பொய்? அதான் கண்ணால் காண்பதும் பொய்யே. அப்படிதானே? இப்போ கப்பலுடைய தமிழன் தியாகின்னு சொன்னா தனுவும் தியாகி தான். தனு தீவிரவாதினா கப்பலுடைய தமிழனும் தீவிரவாதி தான். நீங்க இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம அப்படி டுவல் மைண்ட்ல இருக்கிறோம். இவர் தீவிரவாதியும் இல்லை, தியாகியும் இல்லை. மகாத்மா காந்தி தியாகியா தீவிரவாதியா? ரெண்டும் இல்லை. அவர் தியாகியும் இல்லை, அவர் தீவிரவாதியும் இல்லை. மகாத்மா காந்தி இப்படி சொல்லிட்டீங்கன்னு என்ன யாரும் கோச்சுக்காது. உண்மை என்னன்னா, அதான் உண்மையை நாம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆப்பிரிக்காவில் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல அந்த காந்தி, மகாத்மா காந்தி இல்லை, இப்போ கரம்சந்த் மோகன்தாஸ் காந்தி பயணம் செய்யும் போது அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணா? கதை படிச்சிருக்கீங்க? அவருடைய துணிலாத்துக்கு வெளியில போட்டு உதச்சு கீழே தள்ளிட்டான். உடனே காந்திக்கு அடி விழுந்தது பாருங்க, அவருடைய தன்முனைப்புல. என்ன அடிச்சுட்டானா? நான் ஒரு பாரத்ல பெரிய பணக்காரர் காந்தி, நான் ஒரு பிராமின், என்ன அடிச்சுட்டானா? நான் இவனை விட மாட்டேன்.
என்ன வந்தது மனசுல? வஞ்சம். நம்முடைய அறுகோடத்தில் கடைசி நிலை வஞ்சம். அவருடைய தன்முனைப்புக்கு விழுந்த அடிதான் அவர் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராட வச்சது. அவர் உண்மையிலே இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின உணர்வு அல்ல, தனக்கு விழுந்த தன்முனைப்புக்கு விழுந்த அடிதான் அவர் பிற்காலத்தில் மகாத்மாவா காட்டிச்சு. நான் இப்ப மகாத்மா காந்தியை குறை சொல்லலை. என்ன சொல்ல வரேன்னா, மனித மனம் தீவிரவாதமா தியாகமான ரெண்டும் இல்லை. தன்முனைப்பு, நான்கிற அந்த முனைப்பு இருக்கே, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அந்த முனைப்பு அற்று போச்சுன்னா யாரும் தீவிரவாதியும் இல்லை, யாரும் அதான் பாவம் என்றோ பாவி என்றோ குற்றவாளி என்றோ யாரும் இல்லை சமுதாயத்தில். குற்றவாளிக்கு காரணமும் பழைய சமுதாயம் சொல்லி மகரிஷர் கவியில் இருக்காரு. அப்படிதானே? இந்த மாதிரி இடத்துக்கு நாம வந்தால், நாம யாராவது சின்ன தவறு செய்தா அதை தவறா எடுக்க மாட்டோம். அப்படிதாங்க இருக்கும். போட்டு போட்டு ஏத்துக்கும். பொண்ணு பையன் 22 வயசு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க. கொய்யோ கொய்யோன்னு கத்துறாங்க அம்மா. அட சும்மா இரு, வச்சுக்கோ, தப்பு இல்லை. அதுக்கு வேண்டி யாராவது கூட்டிட்டு வந்துடாது. வீட்டுல போய் சண்டை போட்டு. அதனுடைய அர்த்தம் நேச்சர். பக்கத்து வீட்டுல அழகா ஒரு பொண்ணு இருக்கு, 20 வயசு, இவனுக்கு 25 வயசு. யாரும் இல்லைன்னா எட்டி பார்க்கதான். தப்பா சரியா? நான் சரின்னு வாதிடல, ஆனா தப்பு இல்லை. நல்ல கேவலிங்க. நான் சரி என்று என்ன செய்யல, வாதிடல. சரிதான், நான் வாதிடல, ஆனா தப்பு இல்லை. இது இயல்பு. இது இயல்பு. இயல்புன்ட்டு அதை கண்டுக்காம வச்சு அது ஐயோ பையன் இருக்கானே மனைவிட்ட அங்க எட்டி பார்க்கறேன், இப்படி ஒரு பையலை பெத்து வச்சிருக்கேன், அப்படிலாம் இல்லை. கொய்யோ மொய்யோ இல்லை. இப்ப நம்ம எதை அக்செப்ட் பண்றோம்? இயல்புகளை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் இறை ஆற்றல் அந்த செடியில அந்த ரோஸ் பூக்கு பக்கத்தில் ஒரு முள்ளை வச்சு காட்டுது. இந்த இயற்கையில ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகிற வெறுக்கிற இரண்டு கலந்தே இருக்கு, ஏற்றுக்கோ. நீ என்ன செய்ய வேண்டாம், அதை பாவமா குற்றமா பார்க்காது, இதை புண்ணியமா பார்க்காது. புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை. நத்திங் இஸ் ராங் அண்ட் நத்திங் இஸ் ரைட். திங்ஸ் ஆர் ஜஸ்ட் ஹேப்பனிங் இன் இட்ஸ் ஓன் அக்கார்ட். அது அந்த வயசு அதுல அந்த திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் சைட் அடிக்கிறானே, that things are happening. It is happening. It is neither right nor wrong. Happening. You have to accept it. இந்த அக்செப்டன்ஸ் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க இந்த உலகத்தை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல் முறையா அன்பு செலுத்துகிறீங்க எப்போ அப்படின்னா, எப்போ நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளணுமானால் இன்னொன்னு வேணும் உங்களுக்கு, இந்த பற்றுகள் எல்லாம் விடணும். இப்போ நம்ம 1ஆம் வகுப்பு படிக்கும்போது முதல் பாடம் தேசப்பற்று ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா நேஷனல் பேட்ரியாட்டிசம், தமிழ்ல தேசப்பற்று. நம்ம தேசத்து மேல பற்று வேணுமா வேண்டாம்? வேணுமா வேண்டாம்? ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ ஒரு அச்சம் உங்களுக்கு, இவற்றை ஏதாவது சொன்னா மாட்டி வேணுமா வேண்டாமா? அப்பா எல்லாருக்கும் விடுதலை. ஏன் வேண்டாம் அப்படின்னு, நான் என் நாட்டை நேசிக்கிறேன், இது என்னுடைய தாய் நாடு, என் நாட்டின் மீது பற்று வைக்கிறேன் மனசு இருந்தா பாகிஸ்தான் எனக்கு யாரா கண்ணு காட்சி அளிப்பான்? விரோதி தானே சைனாக்காரன். அப்படி இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றன் அழகா சொன்னான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர். என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் யாரு? என் சகோதரன். நான் அந்த உலக வாழ் மக்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகளா நான் பாவிக்கணும்னா, இந்தியா என்னுடைய நாடல்ல, இந்தியா மீது எனக்கு பற்றல்ல. அப்போ இந்த உலக வாழ் மக்கள் அனைவரும் மீதும் நான் அன்பு செலுத்துறேன். இப்ப இந்த சின்ன பற்று பெரிய பற்றாகி போச்சு, அவ்வளவுதான். தேசப்பற்று, உலகப்பற்று, யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்வார். இப்ப பற்று விட்டால், குறுகிய பற்று விட்டுட்டா என்ன வந்து போச்சு? ஏற்றுக்கொள்றோம், பாகிஸ்தானை ஏற்றுக்கொள்றோம். இப்ப கிரிக்கெட் விளையாடுறோம் பாகிஸ்தான் இந்தியாவும், நம்ம ஆளு இவனுக்கு சப்போர்ட், அவன் அடி, அவன் யாரு? இவனுக்கு விரோதி.
விளையாட்டை கூட விளையாட்டா பார்க்கல. அந்த விளையாட்டை என்ஜாய் பண்ணுவோம். யார் ஜெயிச்சா என்ன, யார் தோத்தான்னா, நல்லா அடிக்கிறாப்பா, நல்லா அடிக்கும், ஒரு விசில் அடிப்போம். யார் அடிச்சாலும் சரி, அதான் பாகிஸ்தான் அடிச்சாலும் சரி, இந்தியன் அடிச்சாலும் சரி, அப்ப விசில் அடிச்சேன்னா யூ ஆர் என்ஜாயிங் த கேம். ஆனா அவன் அடிச்சது கப்புன்னு அடிக்குது நினைச்சு, ஐயோ இவனே தோத்தது மாதிரி. இது என்ன காரணம்? பற்று. இந்த பற்றை விட்டு விட்டு நீ எல்லாவற்றையும் விளையாட்டாக ஏற்றுக்கொள்ள முடியுமானால் அப்ப மனசு விரிச்சு போச்சு. இந்த நிலைக்கு நாம வரோம். அப்ப இன்னையிலிருந்து தேசப்பற்று இல்ல, மதப்பற்று கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மதப்பற்று அதுவும் இல்லை, மதப்பற்றும் இல்லை. ஜாதி பற்று வேண்டான்னு சொன்னா போறாது. உங்க வீட்டு பையன் வேறொரு ஜாதியை கூட்டிட்டு வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணணும். அன்னைக்கு அழக்கூடாது, அதுக்கும் தயாரா இருக்கணும். மனசு தாராளமா இருக்கணும். கண்டிஷன் மைண்ட் அல்ல. சரி, அவன் விரும்பிட்டான், விசாரிக்கிறான், நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், சரி பரவாயில்ல. சரி, இதான் பிராக்டிக்கலா நான் திங்க் பண்ணணும்னு சொல்றேன் நான். ஏன்னா பிராக்டிக்கலா வரும்போது உங்க மனசு என்ன செய்யும்? கொஞ்சம் குறையும். அப்போ இது யோக வாழ்வு ஆகாது. இது எப்போ யோக வாழ்வு? யூ ஹாவ் டு அக்செப்ட் திங்ஸ் as it is. அங்க உங்க ஜாதி என்ன ஆகக்கூடாது. நீங்க பெருமையா பக்கத்துலயே சொல்றீங்க, பையன் அந்த ஜாதி பொண்ணை விரும்புறான், நான் கட்டி வைக்கிறேன். என்னங்க? ஆமா, அதனால என்னங்க? ஓஹோ, இந்த ஆளு பெரிய ஆள் ஆயிட்டார். இங்க வெக்கப்படுறோம். நம்ம சொந்தத்துல நம்ம வீட்டுல யாராவது வேற ஜாதி பிள்ளைய கட்டுறான் அப்படின்னா, வேற பையன் என்ன கட்டுறான் அப்படின்னா, ஊருக்கு தெரியாம திருமணம் செய்யலாமான்னு பார்ப்பாங்க. இல்ல ஊரை விட்டு ஓடிடலாமா? இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதான் சிறை, இதான் சிறை. நம்ம ஜாதி நம்ம என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துறது இல்லையா? கட்டுப்படுத்துனா சிறை, கட்டுப்பாடு இல்லைன்னா லிபரேஷன். மைண்ட் லிபரேட் ஆகணும். ஜாதி இல்லை, மதம் இல்லை, தேசம் இல்லை, மொழி இல்லை, இனம் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. எல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது நீங்க ஏகமா விரியும் போது அனைத்தும் உங்களுக்குள்ள வந்து போச்சு. எம்மதமும் சம்மதம். இனி யாராவது நீ என்ன மதம் கேட்டா சம்மதம்னு சொல்ற. சம்மதம்னா ஓகே, எஸ், சம்மதம். அப்படி வரணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க சிந்தனையே பண்ணிட்டு வாங்க. உங்க மனசு டோட்டலா லிபரேட் ஆயிரும். நடப்பதெல்லாம் கீதாச்சாரம். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது, இந்த உண்மை நம்ம மனசுல தான் இருக்கணும். யாராவது எடுத்த உடனே வயல்ல விதைப்பாங்களா? விதைக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும், எல்லாம் பண்ணி கடைசியில தான் விதைக்கணும். 24 மணி நேரத்துக்கு மேல விதைச்சிருக்கிறேன், ஒரு சிலருக்கு மேல விதைக்க முடியாது. இத்தனை பேருக்கும் விதைச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில நிலம் உள்வாங்கவே செய்யாது. அப்பவும் இயேசு சொல்றாரு, நீ நிலத்தை பாராதே விதைத்து கொண்டே செல். இயேசு விட்டு வைக்கல. இவன் அப்படி செய்வான்னு சீடனுக்கு தெரியும். நீ நிலத்தை பாராதே விதைத்து கொண்டே செல். நீ விதைக்கிற விதை விளைநிலத்தில் விழலாம் ஒரு கால். நீ விதைக்கிற விதை பாறையின் இடுக்கில் விழலாம். நீ விதைக்கிற விதை பாறையில் விழலாம். நிலத்தில் விழுந்தது நல்ல விளைச்சலை கொடுக்கும். பாறையின் இடுக்கில் விழுந்தது முளைக்கும், பலன் தராது. பாறையில் விழுந்தது முளைக்க கூட செய்யாது, வேஸ்ட். சொல்றாரு, அது வீணாகி விட்டது என்று நினைக்காதே, அது ஒரு காகம் தின்னும், ஒரு விளைநிலத்தில் எச்சமாக இடும், அங்கு மரம் முளைக்கும். எவ்வளவு பியூட்டி பாருங்க. இட்ஸ் சோ பியூட்டி. அதே மாதிரி இங்க எந்த மண்டைக்குள்ள போகுதுன்னு பார்க்காத, நீ பேசிக்கிட்டே போ. உன்னிடம் இருக்கிற ஒரு சங்கை நீ எடுத்து ஊது. காதிருக்கிறவன் கேட்க கடவன். இயேசு, காதிருக்கிறவன் கேட்க கடவன். எங்க பணி முடிச்சு போச்சு. இதுதான் அவருடைய சீடர்கள் இன்னைக்கு கிராமம் கிராமமா இந்த மாதிரி கூட்டி சொல்லிட்டு இருக்கிறார். இங்க வேற ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை அளிப்பதுதான் இந்த யோக வாழ்வனுடைய நோக்கம். லிபரேஷன். மைண்ட் லிபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அழகா தூங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். வாழ்க்கோளம், 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 வாழ்க்கோளம்.